உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன் மற்றும் ராகு, மீனத்தில் செவ்வாய், சூரியன் மற்றும் சனி, மேசத்தில் சுக்கிரன். முதலில் மேசம். ராசிக்கு 7ஆம் அதிபதியும் தனாதிபதியும் குடும்பாதிபதியுமான சுக்கிரன் ராசியில் வந்து அமர்வது சிறப்பு. மனைவி மூலம் வருமானம் கிடைக்கும். கூடுதல் வருமானத்துக்கும் வழி பிறக்கும். மனைவியின் அன்பும் ஒத்துழைப்பும் குடும்பத்தில் உண்டு. கருத்து வேறுபாடுகள் மறையும். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். எதற்காகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. தகுதியானவர்களை, குறிப்பாக முக்கியமான உறவுகளை உங்களுடைய முயற்சிகளில் இணைத்துக் கொள்ளுங்கள். அவசரமான எண்ணங்களை ஒரு முறைக்கு இருமுறை சீர்தூக்கி பாருங்கள். விரையாதிபதியாக சனி ராசிக்கு 12இல் அமர்ந்திருக்கிறார். 12க்குரியவர் 3இல் இருக்கிறார். பரிகாரம்: முருகப்பெருமானை வணங்குங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் ராசிக்கு 12இல் வந்துவிட்டதால் கவலை வேண்டாம். வெளியூர் பயணங்கள் மற்றும் வெளியூரில் நடக்க வேண்டிய விஷயங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கலாம். தொழில் ஜீவனத்தை குறிக்கும் சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். எண்ணங்கள் பூர்த்தியாகும். நினைத்தது நிறைவேறும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். சகோதர ஒற்றுமையில் குழப்பங்கள் ஏற்படலாம். வாத பிரதிவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். கருத்து வேறுபாடுகளால் மனக்கசப்புகள் ஏற்படலாம். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. பரிகாரம்: மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்குங்கள். அடுத்தது மிதுனம். லாபாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடு இருக்கிறார். ராகு 9இல் இருப்பது சிறப்பு. தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் லாபஸ்தானத்தில் பிரவேசித்திருப்பதால் தொழில் சிறக்கும். பொருளாதார நிலைமை மேம்படும். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெகு நாளாக வாங்க நினைத்திருந்த விலை உயர்ந்த பொருளை வாங்கும் யோகம் உண்டு. ராசிக்குரிய புதன் 9இல் இருப்பதால் இனிமையான எண்ணங்களும் பெரியோர்களின் ஆசீர்வாதங்களும் தெய்வ தரிசனமும் உண்டு. 3ஆம் இடத்தில் கேது உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிப்பார். தந்தை மகன் உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஜென்மத்தில் குரு இருப்பதால் சிரமங்களும் அவ்வப்பொழுது ஏற்படும். இரத்த அழுத்தம், கொழுப்பு சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். உணவில் கவனம் தேவை. தொழில் ஸ்தானத்தில் சனி அமர்ந்திருப்பதாலும் ஜென்மத்தில் குரு அமர்ந்திருப்பதாலும் அதிகமான தொழில் விஸ்தரிப்புகளை இப்போதைக்கு செய்ய வேண்டாம். பரிகாரம்: மகாலட்சுமியின் ஸ்லோகங்களை சொல்லுங்கள். அடுத்தது கடகம். சுகாதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. பஞ்சமாதிபதி செவ்வாய் அஷ்டம ராசியிலிருந்து மாறி ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பாகிஸ்தானத்துக்கு வருவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை தரும். வீடு மனை வாங்குவதில் உள்ள சிக்கல்கள் தீர்ந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான மனை வீடு கிடைக்கும். விரயத்தில் குரு இருந்தாலும் சுகஸ்தானத்தை பார்ப்பதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பாகிஸ்தானத்தில் அமர்ந்த சனி உங்கள் வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான வெற்றிகளை அடைவீர்கள். தடைகள் விலகும். பகை நட்பாகும். வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. அஷ்டமத்தில் புதன் ராகு இருப்பதால் எந்த காரியமும் அவசரகதியில் செல்ல வேண்டாம். பூர்வீகத்தில் சொத்து பிரச்சனைகள் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு வகையில் மனக்கசப்பு சம்பவம் இருக்கும். தந்தை மகன் உறவுகளின் இடைவெளி அதிகமாகும். கெட்ட எண்ணங்களுக்கு இடம் தர வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பரிகாரம்: பௌர்ணமி விரதம் தொடர்ந்து சில மாதங்கள் இருக்க உங்கள் எண்ணங்கள் தெளிவடையும். அடுத்தது சிம்மம். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் பாக்கியத்துக்கு வந்திருக்கிறார். ஒரே ஆறுதல் குரு 12இலிருந்து உங்கள் தைரியஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்ப்பது குருவின் பார்வை ஒற்றைப்படை ராசிகளில் விழுவதால் உணவுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் பெரிய அளவில் நெருக்கடிகளை தராமல் இருக்க குரு உதவுவார். தெய்வ தரிசனமும் பெரியவர்கள் ஆசீர்வாதமும் உண்டு. 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதால் அங்கே ராகு இருந்தாலும் கூட சற்று கவனத்துடன் இருந்தால் குடும்ப உறவுகளை உரசலின்றி சமாளித்து விடலாம். சுகாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் சனியோடு சேர்வதால் பிரயாணங்கள் செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். ராசி அதிபதியான சூரியனே அஷ்டம ராசியில் இருப்பதால் நீங்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருப்பது நல்லது. சரும பிரச்சனை, அலர்ஜி உள்ளவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். 29/3/2026 பிற்பகல் 2:26 மணி முதல் 31/3/2026 இரவு 9:19 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அஷ்டமி என்று பைரவரை வணங்குங்கள். அடுத்தது கன்னி.
6இல் ராகு இருப்பதும் 10இல் குரு இருப்பதும் உங்கள் சுகஸ்தானத்தை பார்ப்பதும் தீய பலன்களை குறைத்து நல்ல பலன்களை அதிகரிக்கும். உங்கள் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் பேருதவி புரியும். பஞ்சமாதிபதி சப்தமஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதும் தன குடும்பாதிபதி சுக்கிரனின் பார்வையில் ராசிக்கு 2ஆம் இடம் இருப்பதும் உங்களின் பொருளாதார நிலைக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. வருவாய் நன்றாகவே இருக்கும். தன குடும்பாதிபதி சுக்கிரன் ரிஷபராசியில் பிரவேசிப்பதால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். சில எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படலாம். பற்களிலும் கண்களிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு. 12இல் கேது இருப்பதால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் கஷ்டங்களை தரும். செவ்வாய் சனி இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும். 31/3/2026 இரவு 9:20 மணி முதல் 3/4/2026 காலை 6:15 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் சேவித்து வாருங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் சொந்த ராசியை பார்வையிடுவது சிறப்பு. ராசி பலம் பெறுவதால் எண்ணங்கள் சிறக்கும். செய்யும் செயல்களில் எளிமை பிறக்கும், வலிமை பிறக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும், மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். 6ஆம் இடத்தில் சூரியன், சனி, செவ்வாய் கோள்கள் இருப்பதால் ஆற்றல் அதிகரித்து வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றமும் ஏற்படும். 11ஆம் இடத்துக்கு கேதுவும் மிகச்சிறந்த நன்மையை தருவார். குரு பாகிஸ்தானத்திலிருந்து ராசியை பார்வையிடுவது இன்னும் சிறப்பு. இப்படி எல்லா கிரகங்களும் அனுகூலமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதாலும் புதன் இணைந்திருப்பதாலும் சற்றும் எதிர்பாராத மனக்கசப்பு ஒன்றை சந்திப்பீர்கள். இவர்களா இப்படி பேசிவிட்டார்கள் என்று நினைப்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒன்று எதிர்பார்க்க அது வேறு விதமாக ஏமாற்றமாக இருக்கும். 3/4/2026 காலை 6:16 மணி முதல் 5/4/2026 மாலை 5:13 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். 12க்குரிய சுக்கிரன் 6இல் அமர்வது சிறப்பு. விரயங்கள் குறையும். குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் உங்கள் தன குடும்ப ராசியை பார்வையிடுகின்றார். எனவே பண சிக்கல்கள் இருக்காது. கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாக இருக்கும். கடன்கள் பைசலாகும். ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்தில் தொழில்காரகரான சூரியனோடு இணைந்திருப்பது சிறப்பு. 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் 5ஆம் இடத்தில் சனி இருப்பதாலும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலையெடுத்து நிம்மதியை குறைக்கும். வண்டி வாகனங்களை சரியாக பராமரிக்க வேண்டும். தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. 2க்குரிய குரு 8இல் இருப்பதால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிகுந்த எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும். பரிகாரம்: சதுர்த்தி தினத்தில் தவறாமல் விநாயகரை வணங்குங்கள். அடுத்தது தனுசு. லாபாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்வையிடுவது சிறப்பு. தொழில் சிறப்பாக நடைபெறும். அதற்கு உதவியாக ராகுவும் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். குரு 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்ப்பதால் ராகுவும் செவ்வாயும் கூடுதல் பலம் பெறுகிறார்கள். தொழில் லாபம் அதிகரிக்கும். வணிகத்தில் கூடுதல் விற்பனையாகும். தொழில் விஸ்தரிப்பு முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும். தடைகள் விலகும். சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். 3ஆம் இடத்தில் ராகு புதன் இணைந்து செயல்திறனை அதிகரிப்பார்கள். 7ஆம் இடத்தில் குரு இருந்து கேந்திர தோஷம் பெறுவதால் கணவன் மனைவி உறவுகளில் கவனம் தேவை. சின்ன விஷயத்துக்கு கூட பிரச்சனை வந்துவிடும் என்பதால் பேச்சிலும் செயலிலும் கவனத்தோடு இருங்கள். 4இல் சூரியன் செவ்வாய் இணைவதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீட்டில் குழப்பங்கள் எட்டி பார்க்கும். அதனால் நிம்மதி குறையும். பொறுமையுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். பரிகாரம்: அனுமனை வழங்குங்கள். அடுத்தது மகரம். பஞ்சமாதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த ராசியான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. ஆடையாபரண சேர்க்கை உண்டு. மனதில் நினைத்த எண்ணங்கள் பூர்த்தியாகும். தன குடும்ப ராசியை குரு பார்ப்பதால் அங்குள்ள ராகு மற்றும் செவ்வாய் தோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் சிந்தனையில் தெளிவும் காரியத்தில் வேகமும் தடை நீக்கமும் இருக்கும். 3ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் உங்களுக்கு வெற்றியை தருவார்கள். வேலைவாய்ப்பு நினைத்தபடி அமையும். உஷ்ண கிரகமான செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் அஷ்டமத்தில் கேது இருப்பதாலும் இஷ்டப்படி பேசுவதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சகோதர உறவுகளிடம் விட்டு கொடுத்து பழக வேண்டும். சந்திராஷ்டமம் 29/3/2026 பிற்பகல் 2:26 மணி முதல் 31/3/2026 இரவு 9:19 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சனி வழிபாடு உங்களுக்கு பலன் தரும். அடுத்தது கும்பம். சுகாதிபதி சுக்கிரன் உபஜயஸ்தானமான 3ஆம் இடத்தில் பிரவேசிப்பது சிறப்பு. பாகியஸ்தானத்தை அதுவும் சொந்த ராசியை சுபகிரகமான சுக்கிரன் பார்ப்பதால் பாக்கியங்கள் வளரும். நன்மைகள் சிறக்கும். நினைத்துவரி காரியங்கள் நடக்கும். விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டு. நினைத்த காரியம் வெற்றி பெற குருவினுடைய பார்வை ராசியில் மீது விழுகிறது. தன குடும்பாதிபதி குரு 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது சிறப்பு. எண்ணங்களில் புது பொலிவு தோன்றும். ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்திருப்பதால் நண்பர்களால் சிறு ஏமாற்றம் உண்டு.
குடும்ப உறவுகளில் அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகள் தலை தூக்கும். நிம்மதியை குறைக்கும். வரவேண்டிய கடன்கள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். சந்திராஷ்டமம் 31/3/2026 இரவு 9:20 மணி முதல் 3/4/2026 காலை 6:15 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: அன்னதானம் செய்வதற்கு உங்களால் இயன்ற பொருளுதவியை செய்யுங்கள். அடுத்தது மீனம். ராசிக்கு 2இல் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 4இல் அமர்ந்து 8, 10, 12ஆம் ராசியை பார்வையிடுகின்றார். விரய ராசி கட்டுப்படுத்தப்படுகிறது. செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு கேது சிந்தனை தெளிவை தந்து வழிநடத்துவார். குரு பயிற்சி வரை காத்திருப்பது நல்லது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மாறும். தொழில் முன்னேற்றமாக நடைபெறும். சிலர் புதிய தொழில்களை தொடங்க ஆர்வம் காட்டுவீர்கள். பெரும்பாலான கிரகங்கள் சாதகமில்லாமல் தான் இருக்கின்றன. இம்மாதிரியான சமயங்களில் நிதானமும் எச்சரிக்கை உணர்வும் முக்கியம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவ்வப்பொழுது உடல்நலத்தில் சிறு பின்னடைவுகள் ஏற்படும். மருத்துவம் செய்து கொள்ள நேருவதும் நடக்கத்தான் செய்யும். உறவுகளில் கசப்புகள் ஏற்படும். எந்த ஒன்றும் தடைக்கு பின்தான் நிறைவேறும். சந்திராஷ்டமம் 3/4/2026 காலை 6:16 மணி முதல் 5/4/2026 மாலை 5:13 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: லக்ஷ்மி நரசிம்மர் பூஜை நலம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.